கீர்த்தி சுரேஷ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பிராண்ட் ப்ரமோஷன் வந்திருக்காங்க. அந்த மொபைல்ஸ்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிராண்ட் ப்ரமோஷன் வந்திருக்காங்க ஈரோட்ல. அவங்க வந்து அந்த பிராண்ட் ப்ரமோஷன் பண்ணி பேசுறாங்க. அங்க இருந்து டிவிக்கே கத்துறீங்க. அதிமுக இருந்தவங்க ஃபுல்லா ஊழல் பண்ணுவானுங்க, அதான் உண்மை. இப்ப திமுக வந்து கேட்ட ஊழல் நடக்குது என்னன்னு கேட்டா அதுக்கு ஒரு பேர் சொல்லுவானுங்க. அது என்ன பேர்னா வந்து மறைமுகமா தூது விட்டு இருக்கீங்க. எடப்பாடி இந்த பக்கம் தூது விடுறாரு, இவரு இந்த பக்கம் தூது விடுறாரு. லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? அதனால வந்து நீங்க என்னதான் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாலும் சரி, இல்ல நீங்க பர்பி பொருக்கு போய் பாத்தீங்களா, பர்பி அந்த மாதிரி பண்ணாலும் சரி, ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்கியிருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பாத்தீங்கன்னா மக்களை வந்து சந்திக்க போறாரா. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பஸ் ஒன்று ரெடி பண்ணி அப்படியே பாத்தீங்கன்னா மக்களை சந்திச்சு குறைகள்லாம் கேட்டு மீட்க போறாங்களாம். யாரு? நம்ம எடப்பாடி பழனிசாமி. ராஜா, உங்ககிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்துறது தான்டா இது முதல் வேலையா வந்து திமுக நடத்தி பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி கிட்ட வந்து நீங்க மாட்டின்னு தமிழகத்தை தாராவாத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் தெரியாது நினைச்சுட்டு இருக்கீங்களா? அதை தடுக்கிறதுக்காக தான் திமுகன்ற ஒரு கட்சி வந்து எதிர்த்து வந்து போராடிட்டு இருக்கு உங்ககிட்ட. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் வேற கதை, ஆனா நீங்க இருக்கிற வந்து வேற கதை. டோட்டலா தமிழை தூக்கி அப்படியே உங்க ஓனர் கிட்ட அப்படியே கொடுத்துட்டு சுவிட்சின் வரதுக்கு தான் பாக்குறீங்க நீங்க. இப்போ இதுதானே இந்த பயணம்? தமிழ்நாட்டை மீட்கிறதுக்கு பயணம் எனக்கு புரியலையே. நீ என்னன்னு மீட்ப? சரி, ஒன்னே ஒண்ணு கேட்கிற மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க வந்து என்னன்னு போயிட்டு ஓட்டு கேட்பீங்க. நீங்க செஞ்ச சாதனைகளை சொல்லுவேன்னு சொல்றீங்களே, 2017 இருந்து 2021 வரைக்கும் நீங்க முதலமைச்சரா இருந்தீங்க. கரெக்டா தானே சொல்றேன்? சோ இந்த 4 வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்க, சாதனை பண்ணீங்க, என்ன சொல்லி நீங்க மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பீங்க? 2017 இருந்து 2021 நீங்க பண்ண சாதனைகள் நான் சொல்லவா? நீட்டு கையெழுத்து போட்டு குத்தது, அப்புறம் சிஏக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சது, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி ஓட்டு கேட்க போறீங்களா? என்னன்னு சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்க? இப்போ எனக்கு அதுதான் ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. இப்போ ஏதாச்சும் நம்ம ஒரு சாதனை ஒண்ணு பண்ணியிருந்தேன்னா வந்து ஓட்டு கேட்கலாம், நீங்க என்னன்னு சொல்லி கேட்பீங்க? 12 பேரை சுட்டுட்டேன், நீங்க ஓட்டு போடணும்னு சொல்லி சுட்டுருன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்க போறீங்களா? இல்ல ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு தூத்துக்குடி சம்பவம், நீங்க டிவி கூட பார்த்துருந்தீங்களே, அப்படி சொல்லி ஓட்டு கேட்க போறீங்களா? எனக்கு புரியல. எனக்கு எப்படி இது? மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க வந்து இப்ப இந்த சுற்றுப்பயணம் வந்து எதை பார்த்து காப்பி அடிக்கிறீங்கன்னு தெரியுமா? நீங்க மட்டும் இல்லைங்க, இப்போ வந்திருக்காரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அரசியல் முதலமைச்சராக போறாரு விஜய், தமிழக வெற்றி தலைவர். அவரும் வந்து ஒரு சுற்றுப்பயணம் பண்ண போறாங்க. அப்புறம் அண்ணாமலையும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாரு. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா 2015 to 2016 இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நாமே விடியல் மீட் பயணம் சொல்லிட்டு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சுற்றுப்பயணத்தை வந்தாங்க, மக்களை சந்திச்சாங்க, அவங்க பண்ண சாதனைகள்லாம் சொல்லி ஓட்டு கேட்டாங்க. இப்ப நீங்களா போய் என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்க? என்ன தெரியுமா கேட்பீங்க? திமுக பத்தி குறை சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க. இதான் பண்ணுவீங்க. மக்கள் அப்படியே நம்பி உங்களுக்கு அப்படியே டக்கு 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 ஓட்டு போட்டுருவாங்க, அப்படிதானே? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. நீங்க யாரு, எப்பாற்பட்டவங்க, யாரு கூட கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்க, நீங்க என்னென்னலாம் பிளான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மக்களுக்கே தெரியும் இவங்க எல்லாம் எப்பாற்பட்டவனுன்னு சொல்லிட்டு. அதனால வந்து நீங்க என்னதான் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாலும் சரி, இல்ல வந்து தலைக்கீழ் நின்றாலும் சரி, இல்ல நீங்க பர்பி பொருக்கு போய் பாத்தீங்களா, பர்பி அந்த மாதிரி பண்ணாலும் சரி, என்ன மோடி வித்த காட்டினாலும் சரி, இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வேலைக்கு ஆகாது. நாங்க ஏன் தெரியுமா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து தற்குறின்னு சொல்றோம்? இந்த வீடியோ பாருங்க. பாத்தீங்களா எதுக்கு தற்குறின்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது கீர்த்தி சுரேஷ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பிராண்ட் ப்ரமோஷன் வந்திருக்காங்க. அந்த மொபைல்ஸ்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிராண்ட் ப்ரமோஷன் வந்திருக்காங்க ஈரோட்ல. அவங்க வந்து அந்த பிராண்ட் ப்ரமோஷன் பண்ணி பேசுறாங்க.
அங்க இருந்து டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துறீங்க. எதுக்கு டிவிக்கேன்னு கத்துறீங்க? அங்க எதுக்கு? நீங்களே உங்களை கலாச்சிக்கிறீங்களா? உங்க தலைவனை நீங்களே அசிங்க பார்த்தீங்களா? கீர்த்தி சுரேஷ் வந்து எதுக்கு வந்துக்கிறாங்க? அதுக்கிட்டே இருக்கிற போய் டிவிக்கேன்னு கத்திருந்தீங்க. எங்கெங்க என்னென்ன கத்தணுன்றது விவஸ்தை இருக்கா இல்லையா? பாத்ரூம்ல கூட பாத்ரூம் போய் டிவிக்கேன்னு கத்தின்னு இருப்பீங்களா? ஏன்னா யாரா நீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எப்ப பார்த்தாலும் எதனா ஒன்று அசிங்கமா பேசுங்கன்னு, இந்த மாதிரி அசிங்கமா பேசுறதுனால வந்து உங்களுக்கு மக்கள்லாம் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுறோம்னு நினைச்சுட்டாங்களா? கேவலமா பார்ப்பாங்க. அதான் உண்மை. இப்போ நாங்க பேசுறோம், விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்றோம். எதுக்கு விமர்சனம் பண்றோம்னா, அரசியல் தெரியாம வந்து ஒரு மாபெரும் கட்சியை வந்து நீங்க விமர்சனம் பண்றதால நாங்க வந்து விமர்சனத்தை எடுத்து வைக்கிறோம். கரெக்டா? பல சாதனைகள் பண்ண கட்சி தான் திமுக, இது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து அசால்ட்டா நேத்து படத்தை நினைச்சிட்டு இன்னைக்கு வந்து அரசியல் வந்து சிஎம் வர போறேன்னு சொல்லிட்டு திமுக மட்டுமே விமர்சனம் பண்ற நீங்க வந்து பேசலாமா? அது தப்பு தானே. அதுக்காக நாங்க பதில் கொடுக்குறோம். நீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீங்க என்னென்ன பண்ணீங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தினமும் பேசுறோம். ஆனா ஒரு வாட்டி கூட பாத்தீங்கன்னா எங்க வாயில இருந்து ஆபாச வார்த்தைகளோ இல்ல வந்து வேற எதனா வார்த்தைகளோ வந்துச்சா? கிடையாது. அரசியல் ரீதியா வந்து ஒரு தார்மீகமா ஒரு விமர்சனம் பண்ற நாங்க தானே. எங்களை மாதிரி விமர்சனம் பண்ண கத்துக்கோங்க. அதை விட்டு அசிங்கமா பேசி வந்து என்ன, எங்க அசிங்கமா பேசுனா யாருக்கு கெட்ட பேரு? உங்க அம்மா அப்பா கெட்ட பேரு, அப்புறம் முதல்ல உன் தலைவனுக்கு கெட்ட பேரு. உங்க அப்பா அம்மா விட பயங்கரமா நினைக்கிறீங்க பாத்தீங்கன்னா ஒரு தலைவன், அவனுக்கு கெட்ட பேரை உண்டாக்குறீங்க. அப்புறம் விஜய் சார் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி ஏதோ சொல்லி கொடுக்க போறீங்களாமே, அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்றத நான் பார்த்தேன், நியூஸ்ல பார்த்தேன். சார் இந்த உறுப்பினர் சேர்க்கறது அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உங்க கட்சியில ஆள் சேர்க்கறதுலாம் இருக்கட்டும், அது சொல்லி கொடுக்கறது இருக்கட்டும். முன்னாடி எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், ஒரு அரசியல் கட்சிக்குழு கிட்ட வந்தா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு விமர்சனத்துக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும், அசிங்கமா பேசக்கூடாது, எப்படி டிசிப்ளின் நடந்துக்கணும்ன்றது முதல்ல வந்து உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்க கத்துக் கொடுங்க. தற்கொலைத்தனமா இருக்கானுங்க. ஒரு வீடியோ போட்டா கூட அசிங்கமா பேசுறானுங்க, ஒரு வந்து பர்சனல் அட்டாக் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்றானுங்க. பண்றதுனால வந்து நான் கண்டுக்கவே போறது கிடையாது. உங்க கட்சிக்கு கேவலமான பேருன்றேன். இப்போ எங்க வீடியோ நீங்க போடுங்க, மத்தவங்க வீடியோ உங்க கட்சிக்காரன் வீடியோ போடுங்க, நீங்க எடுத்து பாருங்க நீங்க எங்களுடைய விமர்சனம் எப்படி இருக்கு, உங்களுடைய விமர்சனம் எப்படி இருக்குன்றது நீங்க பாருங்க. நான் ஓப்பனா சொல்லட்டுமா, உங்களுக்கு கொஞ்ச நெஞ்சம் மரியாதையும் கெட்டு போறதுக்கு காரணம் யாரா இருப்பாங்க? உங்க கீழே இருக்கிற தொண்டர்கள், அணில்கள், அவங்கதான் காரணம். ஒரு சிறிய ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம எப்படி பதில் சொல்லணும்னு தெரியாம தற்குறித்தனமா பேசிக்கின்னு அசிங்கப்பட்டு நிக்கிறானுங்க அவனுங்க. இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா இல்லையா விஜய் சார்? இப்ப நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க, படம் ஷூட்டிங்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க லெசன் எடுங்க, கூப்பிட்டு வச்சு பேசுங்க, அந்தந்த மாவட்ட செயலரை கூப்பிட்டு பேசுங்க, எப்படி நடந்துக்கணும்னு பேசிக்க சொல்லி கொடுங்க. இது சினிமா படம் கிடையாது, அரசியல். தமிழ்நாட்டை காக்க போறவங்க நீங்க தான். அப்ப நீங்க எப்படி நடந்துக்கணும் அதை வந்து அவங்ககிட்ட சொல்லி கொடுங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க, என் பேரை கத்துறாதீங்கடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க விஜய் சார். இதை விட்டுட்டு வந்து அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு இருக்கானுங்க. அதாவது யார் விமர்சனம் பண்ணாலும் அசிங்கமா திட்டுறானுங்க. இந்த அசிங்கமா திட்டுற மொத்தம் வந்து பழியும் கெட்ட பேரும் உங்களுக்கு தான் வரப்போகுதுன்றதை வந்து நீங்க புரிஞ்சுக்கீங்க மிஸ்டர் விஜய் அவர்களே. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்திட்டார் விஜய் சார் அவர்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுக வந்து அவங்க வந்து விமர்சனம் பண்றதே கிடையாது. ஏன் விமர்சனம் பண்றது கேட்டுன்னு ஒரு சாக்கு சொல்றாங்க, அவங்க தான் ஆட்சியில இல்லையே, அவங்க எதுவுமே பண்ணல, எதுக்கு நாங்க போயிட்டு அவங்கள பத்தி நாங்க பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இது ஏத்துக்க முடியாது? ஏதோ ஆனா ஊழல் பண்ணது திமுக அடியோட வரட்டிடணும், அது பண்ணிடணும், இது பண்ணிடணும், அப்படி பேசிட்டு இருக்கீங்களே. அதிமுகவை விமர்சனம் பண்ண மாட்டீங்க? நேற்று ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், இந்த ஆதவ அர்ஜுன் அவர் பேசுறாரு. என்ன பேசுறேன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக ஜெயலலிதா ஏன் விமர்சனம் பண்ண மாட்டீங்க? அவங்க தானே ஊழல்ன்றீங்க, ஊழலுக்கு பேர் போனவங்களே அவங்க தான் வந்து A1 அக்யூஸ்ட்னு சொல்லிட்டு கன்விக்டட் அக்யூஸ்ட்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அவங்கள பத்தி நீங்க ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அவங்க இறந்துட்டாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி பத்தி ஏன் பேசணும், அவங்க தோத்துட்டாங்க. இதெல்லாம் என்னது இது? இப்ப திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசின் ஊழலை பற்றி தொடர்ந்து பேசுறீங்க, அதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஜெயலலிதா அவர்களை புகழ்றீங்களே, சுட்டி காட்டியது ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க அவங்க. அப்ப அதிமுக ஊழல் குறித்தோ ஜெயலலிதா அவர்கள் எங்க போனாலும் நீங்க பாராட்டி பேசுறீங்களா? அந்த ஊழல்ல நீங்க மறைச்சிடுறீங்களா கேக்குறாங்க. அதை கடந்து போயிடுறீங்களா? இல்ல அதாவது அம்மா ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்துட்டாங்க. இறந்தவங்களை வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்றது வந்து எங்களுடைய நிலைப்பாடு கிடையாது. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி இருந்தது, அதை பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன? 2021 சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருந்துச்சு, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. அதனாலதான் மக்கள் வந்து அன்னைக்கு வந்து திமுக தேர்ந்தெடுத்தாங்க. அதிமுக தோல்வி அடைஞ்சிச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, விஜயம் பேச மாட்டாரு, யாரும் அதிமுக விமர்சனம் பண்ணாத காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது எங்களுக்கு கூட்டணியில சேர்த்துக்குங்கப்பான்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிறேன்.
இப்போ ஊழலை ஒழிக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, எப்படி அந்த கட்சியில போய் நீங்க சேருவீங்க? இது யாருன்னா வந்து அவங்க தொண்டர்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா? அதிமுக கூட சேர வேண்டிய கட்டாயம் என்ன? எதுக்காக அவங்க கிட்ட போய் கெஞ்சி தொங்கின்னு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. அது நீங்க கேட்கணும். தலைவா நீதான் தலைவா பவரு, நான் ஃபுல் தமிழ்நாடே வந்து உங்ககிட்ட இருக்கு, ஓட்டு ஃபுல்லா வந்து வரப்போகுது, தனியா இல்லைன்னு சொல்லிட்டு தனியா நிக்க வைங்க. அதுக்கே கெஞ்சின்னு இருக்கீங்க, மறைமுகமா தூது விட்டு இருக்கீங்க. எடப்பாடி இந்த பக்கம் தூது விடுறாரு, இவரு இந்த பக்கம் தூது விடுறாரு, லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? சினிமா படத்துல பாத்தீங்கன்னா தூது விடுவாங்களே அந்த மாதிரி அங்க இருந்து ஒரு சிக்னல் கொடுக்குறது, இங்க இருந்து சிக்னல் கொடுக்குறது, ஒரு பேட்டியில அதிமுக சிக்னல் கொடுக்குறது. சோ இந்த மாதிரி சிக்னல் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சிந்திக்கணும். அதாவது பொதுமக்கள் வந்து நீங்க இந்த விஷயத்தை கரெக்ட் உன்னிப்பா கவனிக்கணும். ஊழல் பேரொழின்னா பாத்தீங்கன்னா இந்த அதிமுக தான். அதிமுக கவர்மெண்ட்ல என்னென்ன ஊழல் இருந்துச்சு, முதலமைச்சரா இருக்கும் போது யார ஜெயிலுக்கு போனா அது முதல் கொண்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது அதிமுக இருந்தவங்க ஃபுல்லா ஊழல் பண்ணுவானுங்க, அதான் உண்மை. இப்ப திமுக வந்து கேட்ட ஊழல் நடக்குது என்னன்னு கேட்டா அதுக்கு ஒரு பேர் சொல்லுவானுங்க. அது என்ன பேர்னா வந்து விஞ்ஞான ஊழல். என்னடா விஞ்ஞான ஊழல்? என்னடா விஞ்ஞான ஊழல்? நானும் பாக்குறேன் அப்போது வந்து விஞ்ஞான ஊழல்ன்றீங்க. அது என்ன விஞ்ஞான ஊழல்? எப்படி விஞ்ஞான மூலியமா ஊழல் பண்றதா? எப்படி அது புரியல எனக்கு. எப்படி இங்க சிபிஐ அப்புறம் இன்கம் டாக்ஸ் அப்புறம் இடி எல்லாம் வந்து சும்மா சாதாரணமா விட்டு போயிடுவாங்களா? புரியல. ஊழல் பண்றதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா விட்டுருவாங்க நினைச்சுட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் அதுதான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எது பண்ணாலும் திமுக தவறா காட்டுறதுக்காக ஏகப்பட்ட பொய் கேஸ், அந்த கேஸ் இந்த கேஸ்ன்னு போறது. இப்ப 2G ஊழல் பத்தி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். கட்சியில பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சு இது வந்து ஊழல் நடக்கலன்னு சொல்லிட்டு அவங்களே தெளிவுபடுத்திட்டாங்க. அப்ப இவங்க எங்க போனாங்க? அப்பெல்லாம் எப்படி 1,25,000 கோடி ஊழல் பட்டாங்க, அந்த ஊழல் பட்டாங்க, இன்னும் பொய்யா பேசி ஒரு கிரியேட் பண்ணானுங்க அப்பயே. சோ இப்பயே சொல்ல வேணும். இப்பவும் பார்த்தா திமுக மேல ஏகப்பட்ட பழிகளை வந்து தொடர்ந்து வந்து சுமத்திட்டு இருக்காங்க. இது நடக்கிறது தான் அது. அதனால வந்து இந்த மாதிரி கேவலமாலாம் பண்ணாதீங்க. நியாயமா நடந்துக்கோ. அதிமுக எவ்வளவு பெரிய ஊழல் கட்சின்றது வந்து உலகத்துக்கே தெரியும். உலகத்துக்கே பேர் போன கட்சி வந்து அதிமுக தான் ஊழல் பண்ணதுல. அதை பத்தி இவங்க பேச மாட்டானுங்க. ஏன் பேச மாட்டான்னு கேட்டா வந்து அது வந்து தோத்து போன கட்சி. இதெல்லாம் வந்து என்ன பேச்சு இது? எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணு, திமுக ஸ்ட்ராங்கா விமர்சனம் பண்ற மாதிரி பாஜக விமர்சனம் பண்ணு, அதிமுக விமர்சனம் பண்ணு. அப்பதான் நீ நடுநிலையான ஆளு, தைரியமான ஆளு தான் நீ பண்ணு. ஏன் பண்ண மாட்ட? எதுக்கு நாங்கள் உங்களை பத்தி புட்டு வச்சுட்டு இருக்கோம்? நீங்க எப்பாற்பட்ட எந்த மாதிரி எந்த டைம்ல வந்து எப்படி எல்லாம் மாத்தி பேசுவீங்க அப்படின்ற எல்லா விஷயமும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் தொடர்ந்து வந்து தாவேக்காவை விமர்சனம் பண்றதுக்கு காரணமே இதுதான். தாவேக்காவை நாங்க ஏன் தொடர்ந்து விமர்சனம் பண்றோம்னா வந்து இளைஞர்களை வந்து சீரழிஞ்சிட்டு இருக்கானுங்க. இது கேட்கறதுக்கு அவன் தலைவன் வந்து கேட்கறது இல்ல. அவங்க இஷ்டத்துக்கு தலைவன் காப்பாத்துவான் சொல்லிட்டு படத்தை பார்த்துட்டு இன்னுமா வந்து கத்தின்னு இருக்கானுங்க. இதெல்லாம் எப்படி இந்த சமுதாயம் சீரழிச்சுவாங்க? நான் ஓப்பனா சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தை வந்து மக்கள் வந்து ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. அது 100% தெரியும். ஒருவேளை வந்து தவறான விஷயம் இருந்துச்சுன்னா தமிழ்நாடு 100% சீரழிஞ்சிரும். தமிழக தூக்கி பிஜேபி வித்துருவானுங்க அவனுங்க. உண்மை அதுதான். இவனுக்கு ஒரு டேஷும் தெரியாது. உங்களுக்கு போயிட்டு கை காலில் வந்துருவாங்க. படத்துக்கே போயிட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இல்லைங்க, 4 நாள் இந்த உங்களுக்கே தெரியும் ஒரு படத்துக்காக. அப்ப பாத்துக்க இவர் எப்படிலாம் மாறுவாருன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மிரட்டினாலே போதும், அடி பண்ணிஞ்சிருவாப்புல. நீங்க அடி பண்ணிஞ்சு வீடியோஸ் எல்லாம் ஏகப்பட்டு நீங்க பாத்துருப்பீங்களே, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்களை வீடு தேடி யாருன்னா வந்து உங்களை பத்தி எதுனா கேன்வாஸ் தலைவர் வருவாரு, அவங்க எல்லாம் பார்த்து தமிழ்நாட்டை மீட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அப்படியாப்பா சந்தோஷம்பா நல்லா இருக்கீங்களாப்பான்னு சொல்லிட்டு அவங்க உள்ள கூப்பிட்டு தண்ணியோ இல்லை டீயோ காப்பியோ கொடுத்து அமுச்சு விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.